வணக்கம் சார். வணக்கம்மா. தொகுதி பங்கீடுகள் ரொம்ப விறுவிறுப்பா இப்ப பேசும் பொருளா இருந்துட்டு இருக்கு. திமுக காங்கிரஸ் நிலைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காவே அது பேசப்பட்டுட்டு இருக்கு சார். அதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விசிகவினுடைய நிலை என்னவா இருக்கு? 12 சீட்ஸ் கேட்கறதா எங்களுக்கு செய்திகளானது கிடைக்குது. 12 சீட் கேட்குறீங்களா? உங்களை எப்படி அணுகிட்டு இருக்காங்க? அதை பத்தி சொல்லுங்க. அதாவது எங்கள் தலைவரே நேற்று பேட்டியில் தெளிவாக சொல்லிட்டார். அண்ணா அறிவாலயத்துக்கு முன்னாடி நின்றே சொல்கிறார், அவங்கவுங்க வலிமைக்கு ஏற்றவாறு நீங்கள் அதிகாரத்தை பரிந்தளியுங்கள். அதிகாரம்னா எந்த அதிகாரம்? தொகுதி பங்கீடு அதிகாரத்தை வழங்க சொல்லியிருக்கிறோம். அவங்களும் ஏறக்குறை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அவங்களுக்கு தெரியும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெண்ணுன்ற ஒரு அமைப்பை வச்சு ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் எப்படி இருக்குன்றதில் அவங்களும் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் அல்லாது இப்போ எங்கள் தலைவர் 234 மாவட்ட செயலரை போட்டிருக்கிறாரு. இதுதான் ஒரு பெரிய வெற்றி. எந்த கட்சியிலையுமே இல்லாது. நான் கூட எதிர்பார்த்தேன் எப்போ போட போகிறாரோ என்னமோ ஏதோ யோசித்தோம். திடீர்னு அவர் எவ்வளவோ வேலை நெருக்கடி இருந்தாலும் கூட அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இப்போ 234க்கு நாங்கள் மாவட்ட செயலரை போட்டோம். 234க்கும் கட்டமைப்பை உருவாக்கிட்டோம், நிர்வாக கட்டமைப்பை. அப்போ நாங்கள் வலிமையாக இருக்கின்றோம். அப்போ இந்த சூழ்நிலையில் நாங்கள் டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஐயா காலத்திலேயே நாங்கள் எத்தனை சீட்டு வாங்கினோம்னா 10 சீட்டுக்கு மேலே வாங்கினோம். அதேமாதிரி புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மையார் காலத்துலேயும் அதே மாதிரி வாங்கினோம். அப்புறம் இடையில இந்த கடைசி அந்த ஐபேக்குன்னு ஒரு குரூப்பை கொண்டாந்தாங்க. கரெக்டாக அந்த குரூப்பு உங்களுக்கு தெரியும். பீகாரில் தானே ஜெயிக்க முடியலை, ஏன்னா டெபாசிட் போச்சு. அந்த குரூப்பை உரிய வேத வாக்காக நினைத்து கொண்டு அவர்கள் எங்களை குறைத்து விட்டார்கள், எங்களுடைய சீட்டுகளை. நாங்களும் ஒன்று தானா, மதிமுக ஒன்று தானா, நாங்களும் ஒன்று தானா, கம்யூனிஸ்ட்டும் ஒன்று தானா, அது ஒன்றும் தவறு இல்லை. பட் நாங்கள் அந்த நேரத்தில் வேறு வழி இல்லாமல் சரி ரைட்டு நம்ம சங்கி பயிலில் உள்ள விடக்கூடாது அப்படின்றதுக்காக ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இப்போ சங்கி பயில ஒளிஞ்சிருக்கிறாங்களா? இப்போ அதிகமாக டெவலப் ஆகிட்டாங்க. இப்போ சொல்லப்போனால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு எங்கள் முழக்கத்தையும் அங்கே ஏடிஎம்கே கேட்டுக்கிருக்காங்க. அங்கேயும் பிரச்சனையா? நீங்கள் காங்கிரஸ் பிரச்சனை மட்டும் கேட்குறீங்க, அந்த பிரச்சனை கேட்கல, அங்கேயும் சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை அங்கே இருக்குது, ரைட்டா? இப்போ இந்த சூழ்நிலை நாங்கள் தெளிவாக 2 இலக்கம் வேணும்னு கேட்டிருக்கிறோம். 12லாம் இல்லை, 2 இலக்கம் 15 கூட இருக்கலாம், 25 கூட இருக்கலாம். சரிங்களா? வந்தவன் போனவெல்லாம் கேட்குறேன். அப்போ நாங்கள்னா அவ்வளவுக்கு நாங்கள்னா இதாக இருக்கிறோம். அதனால் யாரும் நான் குறைத்து மதிப்பிடலை. தேர்தலை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்ப நல்லவங்க. இப்போ நீங்களே போய் நாளைக்கு எலெக்ஷன் டைம்னா அந்த பொண்ணு நல்ல பொண்ணுப்பா அப்படிலாம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. உங்களுக்கு மக்கள் சக்தி இருக்குதா, அரசியல் புரிதல் இருக்குதா, இதெல்லாம் பல உங்கள் வலிமையை தான் தீர்மானிக்கும். சார், இப்போ நீங்க இப்போ வந்தவங்க போனவங்க எல்லாம் கேட்குறாங்க, நாங்க கேட்கறதுக்கு என்ன அப்படின்னு சொல்றீங்களே. இப்போ காங்கிரஸ் எங்களுக்கு பவர் ஷேரிங் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ காங்கிரஸும் திமுகவில் ஒரு முக்கியமான கட்சியாக தான் இருக்கிறாங்க, விசிகவும் அதே மாதிரி தான். ஏன் காங்கிரஸ் கேட்குற மாதிரி விசிகவும் சேர்ந்து கேட்கும் பொழுது அது சாத்தியமாகும் இல்லையா? நீங்க ஏன் சனாதனத்தை எதிர்க்கணும்னு சொல்லி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றத விட்டு கொடுக்குறீங்களா? நாங்கள் விட்டு கொடுக்குறோம் என்பதை விட இந்த தருணம் சரியாக இருக்காது. நீங்கள் ஒரு குறியை வச்சுட்டீங்க, ஒரு படத்தை டைலாக் சொன்ன மாதிரி குறி வச்சா இற விழுகணும், சரிங்களா? பறவை விழுகணும். இப்போ திராவிட முன்னேற்ற கழகமே பல குழப்பத்தில் இருக்குது. ரெண்டாவது அவங்க வரலாற்றில் மீண்டும் ஒரு முறை வெற்றி பெற்றது எப்பயுமே இல்லை. அந்த காலகட்டத்தில் அறிஞர் அண்ணா இறப்புக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெற்றது. அதுக்கடுத்து நீ வரலாறு அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வெற்றி பெற்றதே இல்லை. அதே மாதிரி தளபதி ஸ்டாலின் கட்டஞ்செறியில் அப்படின்னாங்க, அவர் வரவே மாட்டாருன்னாங்க. சொன்னாங்களா? சொல்லலையா? கட்டஞ்செறியில்னு சொன்னாலும் இப்போ பெட்டில் கிடக்கிறாங்க. யார் நான் சொல்கிற உங்களுக்கு புரியும். பட் அவங்களாம் மீண்டு வர வேண்டும் அப்படின்ட்டு நம்ம விரும்புகிறோம். பட் அவங்க நக்கல் பண்ணாங்க. ஒரு கட்டமே சரியில்லை. இன்றைக்கி அவரை தான் போய் பார்க்குறாரு தளபதி ஸ்டாலின் முதல்வராக இருந்து. இப்போ இவர் மீண்டும் முதல்வராக வேண்டும் என்பதற்காகவே பல வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நாங்களும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தையும் நாங்களும் கேட்க, காங்கிரஸும் கேட்க, மற்ற ஏனைய கட்சிகள் செய்யும் பொழுது என்ன ஆகும்னா பிரச்சனை, அங்கே ஒரு கூட்டணிகளை ஒரு குழப்பத்தை உருவாக்கி விடுவார்கள் சங்கிகள். அதனால் நாங்கள் இந்த முறை இல்லை, எங்களுடைய பங்குகள் தாமதப்படுத்திட்டே போற மாதிரி இருக்குல்ல சார்? போன வாட்டி ஐபேக் வந்தாங்க, அதனால 6 சீட் தான் கிடைச்சது. இந்த வாட்டியும் இது சூழல் சரியில்லை. இப்போ காங்கிரஸ் இதுதான் சூழல், இப்போ தாவைக்காவும் வராங்க, நம்ம ஒரு இதை கேட்டே ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? இப்போ நீங்களும் அது கூட சேர்ந்து வலியுறுத்தும் பொழுது அது சாத்தியமாகலாம் இல்லையா? திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கும் பொழுது அது நாங்கள் யாருக்கு நெருக்கடி கொடுக்கல. எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லிட்டார். நாங்கள் போய் அங்கே போய் நாங்கள் பஞ்சாயத்து பேசுகிற மாதிரி எங்களுக்கு அப்படியே அப்படின்றதுனால நாங்கள் வரலை. இன்னமும் இது ஒரு பிஸ்னஸ்ஸே இல்லை. பிஸ்னஸில் தான் அரசியல் பிஸ்னஸ்ஸை அவன் இப்படியா அப்படியா இல்லை அங்கே போயிடும் இங்கே போயிடும்னு சொல்லுவாங்க. நாங்கள் எப்போ சொன்னோமா? இன்னமும் சொல்ல போனால் அவர் புரட்சி அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் எங்கள் தலைவரை தான் அழைத்தார், காத்திருந்தார். சொன்னாரா? சொல்ல அவர் அதே விஜய் அவர்களே சொன்னார், அண்ணனுடைய மனநிலை பூரா இங்கே தான் இருக்குன்னு சொன்னாப்புல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாங்கள் நிராகரித்தோம். நாங்கள் ஏன் நிராகரிக்கிறோம்னா எங்களால் கணிக்க முடியும் அடுத்து யார் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவாங்க, யார் சனாதனத்தை எதிர்க்க முடியும்,
அப்படின்ற அந்த நடைமுறையும் பார்ப்போம், கோட்பாடையும் பார்ப்போம். கோட்பாடு விஜய்க்கு நல்லா தான் இருக்குது, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இப்போ கூட நம்ம பேசிக்கொண்டு இருந்த தருணத்தில் கூட நாகநெறி பக்கத்தில் ஒரு 2 பேரை போட்டு தட்டான், இரட்டை கொலை. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சு இரட்டை கொலை 3வது பேர் செத்து போயிட்டான்னு இப்போ செய்தி வந்துச்சு, ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாலும். அப்போ பட்ட பகலே போய் அடித்து வெட்டி கொள்கிறாங்க. அதுக்காக நான் வாயை மூடி கிடக்கலை. நீங்கள் எடுத்து பாருங்கள், தலைவரும் பதிவு போட்டிருக்காரு, நானும் பதிவு போட்டிருக்கேன் இளைஞரணி சார்பாக. தமிழ்நாட்டில் சாதி வரி தலைவிரித்து ஆடுதுன்றேன். நாங்கள் ஒன்றும் சும்மா தேர்தலுக்காக நாங்கள் கூட்டணி வைக்கலைங்க, கொள்கைக்காகவே நாங்கள் கூட்டணியை வைத்திருக்கிறோம். 10 தொகுதி கேக்குறீங்க, 12 தொகுதி கேக்குறோம் அப்படின்றப்ப அது பிசினஸ் இல்லையா சார்? நான் கேட்கவே இல்லையே. நல்லா திருப்பி பாருங்க, 2 இலக்கம் என்பது ஏற்கனவே வாங்கினது. டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா கொடுத்தது. செல்வி ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து ராசி நம்பர் 9, 9+1, ஒன்று வந்து பாண்டிச்சேரி கொடுத்தாங்க. எப்போ? 20 ஆண்டுகளுக்கு முன்னால், 2006, 2011. அப்போ இவ்வளவுக்கு நடந்த பிறகு திடீரென்று இவர்கள் எங்களை ஏமாற்றி விட்டார்கள், ஐபிக்கு பேரை சொல்லி. ஆனால் மீண்டும் ஏமாற்ற முடியாது, அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இது சாதாரண அடிப்படைங்க, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பேசும் பொருளாக வரக்கூட தேவையில்லை. இதுவே கேவலம் நாங்கள் கேட்குறது. ஆனால் அவருக்கு தெரியுது, யார்? தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினுக்கு தெரியுது, விடுதலை சிறுத்தைகளில் எதுவும் பேச்சுவார்த்தையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க என்ன கேட்குறாலும் அவங்க தொகுதியை கொடுத்துருவோம். என்ன எத்தனை நம்பர்ஸ் என்பதை விட எந்த தொகுதி என்பது ரொம்ப முக்கியங்க. காங்கிரஸ் போனாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு மனநிலையில இருப்பதாகவும் சொல்லப்படுது சார். காங்கிரஸ் போகக்கூடாது அப்படின்றத நாங்க விரும்புறோம். நாங்க வந்து எப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவ்வளவுக்கு மதிக்கிறோமோ அதே அளவுக்கு காங்கிரஸையும் மதிக்கிறோம். ஏன்னா ராகுல் காந்தி தான் அடுத்த ஒரு பிரதமருக்கான ஒரு எல்லா தகுதியும் உள்ளவர். நம்ம ராகுல் காந்தியை குறைத்து மதிப்பிட முடியும். நான் என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட என்னுடைய ஸ்டேட்மெண்ட், நான் உங்களுடைய காங்கிரஸுடைய தலைவர்கள்லாம் பார்க்குறேன். நேருவையும் பார்த்துருக்கேன், நேருக்கு அடுத்து இந்திரா காந்தி அம்மாவையும் பார்த்துருக்கிறேன், அடுத்து நம்ம ராஜீவ் காந்தியும் பார்த்து இருக்கிறேன், இப்போ ராகுல் காந்தியும் பார்க்குறேன். இவர்கள் எல்லாத்தையும் விட ராகுல் காந்திகிட்ட ஒரு பெரிய ஒரு தொலைநோக்கு திட்டம் இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் அவங்களாம் எதுக்கவே இல்லைங்க நேருக்கு நேரம். இவர் நேருக்கு நேரம் எதுக்குறாரு? ஆர்எஸ்எஸ் பேரே சொன்னதில்லை. ஏன் போய் சொல்ல? ஆர்எஸ்எஸ் நினைத்திருந்தால் இந்திரா காந்தி அம்மா தடை செய்திருக்கலாம், ஆர்எஸ்எஸ் நினைத்திருந்தால் ராஜீவ் காந்தி தடை செய்திருக்கலாம். ஏன் இவருக்கு நேருக்கு நல்ல வாய்ப்பே கிடைச்சிச்சு, தடை செய்தே திருப்பி எடுத்துட்டாரு. இந்திரா காந்தியும் தடை செஞ்சு ஒரு காலத்தில், மிசா காலத்தில் திருப்பி எடுத்துட்டாங்க. ஆனால் நான் மீண்டும் சொல்லுகிறேன், மீண்டும் ஒரு முறை 2031 29 நினைக்கிறேன், 29 ஒருவேளை ராகுல் காந்தி இந்தியாவின் பிரதமர் ஆனால் ஆர்எஸ்எஸ் தடை செய்வார். அதுக்கு திமுக கூட்டணியில அவங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், உறுதியாக இருக்கு. 2 பேரும் பேச்சுவார்த்தை பேசி சுமூகமாக அவங்க வந்து முடிச்சுக்கணும். அதுக்காக வந்து விஜய் நம்பிலாம் அவங்க வந்து இங்கே வந்து பண்ணுறதுலாம் அது ஒரு சரியான ஒரு செயல்பாடாக எனக்கு தெரியலை. ஆனால் இப்போ வந்து திமுகவே வந்து அவங்க போனா போட்டும், அவங்க விஜயை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க போகட்டும் அப்படின்ற மனநிலை வந்து திமுகவினுடைய தொண்டர்களும் என் முதல்வருடைய மனநிலையே அப்படிதான் இருக்கும்ன்ற செய்தி கிடைக்கும். கூட்டணிலாம் இருக்கிறேன். நான் ஒரு கருத்து சொன்னோம்னா நீங்கள் வந்து தப்பாக எடுக்காதீங்க. தயவுசெய்து காங்கிரஸை சார்ந்த தோழர்களும் தப்பாக எடுக்காதீங்க, நண்பர்களும் தப்பாக எடுக்காதீங்க, சகோதரரும் தப்பாக எடுக்காதீங்க. நாங்களாம் களத்தில் நிற்கிற ஆளு. இப்போ நாங்களாம் ஏறக்குறைய வந்து பல சட்டமன்றத்திற்கு பயிற்சி பட்டறை என்ற பேரில் நான் சென்று வந்திருக்கிறேன். சரிங்களா? அப்போ களத்தில் இருக்குது என்னன்றது நமக்கு நல்லா தெரியும். காங்கிரஸ் ஒரு பெரிய அமைப்பு இந்தியா லெவலில் இருக்குது. இன்றைக்கி பிஜேபிக்கு நேர் எதிர் அமைப்பு காங்கிரஸ். வெறும் பிஜேபிக்கு நேர் எதிர்ப்பு மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையானது ஒரு மதச்சார்பின்மை கோட்பாட்டுக்கு நல்ல ஒரு அமைப்பு. ஆனால் நிகழ்காலத்தில் இங்கே தலைவர்கள் எவ்வளோ இருக்காங்களோ அவ்வளவு தொண்டர்கள் இல்லைங்க. நான் சொல்கிறது யதார்த்தமான உண்மை. நான் கொச்சைப்படுத்துறேன்னா கூட்டணி இருந்துட்டு வம்பளுக்குன்னு நினைக்காதீங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சது தளபதி ஸ்டாலினுக்கு தெரியாதா? அப்போ இத்தனை சீட்டு கொடுத்தா நீ ஜெயிக்கணும்ல, போய் தோத்துட்டு போயிட்டேன்னா சிக்கலாகி போயிரும்ல. கீழே ஒர்க் பண்ண ஆள் இல்லைன்றீங்க. உங்களுக்காக தலைவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், தொண்டர்கள் இல்லை. இதான் யதார்த்தம் உண்மை. இதற்கு முன்னால் இருந்த இன்னைக்கு இருக்கிற அண்ணன் கூட பரவாயில்ல, இதற்கு முன்னால் ஒரு மாநில செயலாளர் இருந்தார் பார்த்தீங்களா, அவர் வந்து ரயிலில் போய் மறிச்சாரு. ஒரு 4 பேர் மறிச்சாங்களா மறிக்கலையா? நம்ம கண்ணால் பார்த்தோம்ல. சரி, இன்னைக்கு சொல்கிறேன், இப்போ அண்ணன் செல்வ பெருந்தகை இப்போ வந்து அந்த கட்சியோடைய மாநில தலைவராக இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு. அவர் வந்த பிறகு ஏதாவது மாநாடு நடத்தியிருக்கிறாரா? தெரியல, உங்கள்ட்ட கேட்குறேன். அப்போ மக்கள் திரட்சி அவங்களிடம் இல்லைங்க. மக்கள் திரட்சி தானே ஓட்டாக மாறும். கோட்பாடு இருக்குது, கொள்கை இருக்குது, தலைவன் இருக்கிறார், அவ்வளோதான். அதை விட்டு நீ பாட்டுக்கு 40 கொடு 50 கொடுன்னு யாரை நம்பி? மண் குதிரை யார்? நம்ம விஜய் அவர்கள். அவரை நம்பிக்கிட்டு நீ மண் குதிரையில் போய் ஏறி சவாரி செய்யலாம் பார்த்தா தண்ணிக்குள்ளே போனால் அது கரைஞ்சி போயிடும். அப்புறம் உங்கள் இதுவும் வெளுத்து போயிடும். நான் எதார்த்த சொல்கிறேங்க. இப்போ இங்கே பாருங்க, அவர் வந்து ஒரு எலெக்ஷன் நின்று அவர் தன்னுடைய ப்ரூவ் பண்ணியிருந்து அப்போ நம்ம அவரை வரவேற்போம். நம்ம தப்பாக சொல்ல, உண்மையிலே இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும். இப்போ நான் ஏன் பாராட்டுறேன்? இப்போ நாகநேரியுடைய அந்த இரட்டை படுகொலையை கண்டித்து அவர் பதிவு போட்டுக்க நான் பாராட்டுறேன்ல. எங்களுக்கு அப்படிலாம் நாங்கள் பார்க்கலங்க. இன்னும் அவர் வந்து நிரூபிக்கலை. இன்னும் சொல்லப்போனால் அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள். ஒரு தலைவன்னா ஒரு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். நான் விளையாட்டுக்காக சொல்ல.
இப்போ எங்கள் தலைவர்னா பாருங்க, எங்கள் தலைவர்லாம் இப்போ நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணாக கிடைக்காது. ஏன் அவர் கல்யாணம் பண்ணாமல் இருந்தார்? அவர் வந்து சபதம் ஏற்றார், எங்கள் கட்சி எப்போது அங்கீகாரம் அடைகிறதோ அப்போது தான் நான் திருமணம் செய்வேன். அங்கீகாரம் அடைஞ்சு இப்போ 5 வருஷம் ஆச்சு, ஏன் திருமணம் செய்யலை? இப்போ ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும்னு போகிறோம். அப்போ திருமணம் எங்களுக்கு பெரியதில்லை. ஆனால் அவர் நடிகராக இருக்கும்போது ஒரு திருமணம் செய்திருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார், 2 குழந்தைகள் இருக்கிறது. இன்றைக்கி அந்த பெண்மகளே வந்து வெளியில் வந்து ஒரு புகார் பண்ணுற அளவுக்கு நீ ஏன் வச்சுருக்கிறீங்க? அதாவது கருத்து வேறுபாடு வருங்க, முரண் வருங்க. ஆணுக்கு பெண்ணுக்கு முரண்கள் இயல்பானது. பிடிக்கலன்னா உட்காந்து பேசிட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம்ல. இன்னைக்கு அந்த பெண்மகள் வந்து வெளியில வந்து பேட்டி கொடுக்குற அளவுக்கு வந்திருக்குன்னா, பேட்டியெல்லாம் கொடுக்கலையே சார். பேட்டி தாங்க அது. அவர் பேசல, அவங்க பேசல, அவங்க அட்வொகேட் பேசுறாருல்ல. அட்வொகேட் வந்து பேட்டி கொடுக்குறாருல்ல, நீங்க பாக்கலையா? அந்த அம்மா பேசல. அந்த அம்மா வந்து கிளீனா சொல்லுதுல, எழுதிருச்சுல, எழுதி பூரா உலகத்துக்கு பூரா வெளியில போட்டு விட்டுருச்சுல. அப்ப நான் அது அந்த அம்மா போட்டது பூரா சரின்னு நான் சொல்லலை, இவர் பூரா தப்புன்னு சொல்ல. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு தலைவன் வந்து அதை வெளியிடுற அளவுக்கு இன்றைக்கி ஒன்றும் பெரிய அரசியல் தலைவர். இப்போ எங்கள் தலைவர் மாதிரி எல்லாருமே ஒழுக்க சீலராக இருக்க முடியாது. அவன் தலைவர் 4 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி 5 பொண்டாட்டி பல பேர் வாழ்கிறாங்க. நான் அதெல்லாம் கொச்சைப்படுத்த விரும்பலை. இவர் என்ன செஞ்சுருக்கன்னு அந்த செய்தியை வந்து வெளியில் வரவிடாத அளவுக்கு அந்த பெண்மகள்கிட்ட உட்காந்து பேசி அதை தீர்த்திருக்க வேண்டும். நான் சொல்கிற பாயிண்ட் கரெக்டாக இல்லையா? பிடிக்கல, ஏதோ நீ ஒரு தப்பாக இல்லை, அந்த பெண்மகள் சொல்கிற மாதிரி திருத்திருக்கணும். அவங்க ஒரு பேர் சொல்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட நடிகை பேரை சொல்லாமல் நடிகையிடம் இவர் தவறாக இருந்தார். அப்போ நான் இல்லைம்மா, என்னை மன்னிச்சுக்கம்மா, ஒரு நடிகர்னா இப்படி தான் இருப்பேன், நான் தப்பாயிட்டேன், நான் நீ ஒழுங்காக இருக்கமா சொல்லியிருக்கலாம். இல்லை எனக்கு வேறு வழியே இல்லை, நீ அப்போ வேறு வாழ்க்கை பாருங்கன்னு பேசி முடிச்சிருக்கலாம்ல. நான் சொல்ல தப்பாக ஆகிட்டா? அப்போ அதே உன்னால் செய்ய முடியல, உன் குடும்ப வாழ்க்கையே செய்ய முடியல. உன் பிள்ளை ஒரு பக்கத்து இருக்குன்னு சொல்கிறாங்க, உன் மக ஒரு பக்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க, உங்கள் அம்மா அப்பா அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ போகிற ஒரு நிகழ்ச்சிக்கு 41 பேர் சாகுறாங்க. அந்த கட்டமைப்பு உன்னால் சரியாக செய்ய முடியலை. இவ்வளோ பிரச்சனை இருக்கிறவர் நீ எதை நம்பி அடுத்த தேர்தலை வந்து இவர் வந்து நிறைய சீட்டில் வாங்குவார்? அவங்கள வந்து காங்கிரஸ் வந்து இப்போ கிரீஷ் தொடங்கரா இருக்கட்டும், இளைஞர்கள் வந்து தாவேகா பக்கம் இருக்கிறாங்க, இளைஞர்கள் சப்போர்ட் இருக்கிறத வந்து நம்ம அவ்வளவு எளிதாக நினைக்க கூடாதுன்னு சொல்றதா இருக்கட்டும். ராகுல் காந்தி அவர்களுமே வந்து ஜென்சி பாலிடிக்ஸை வச்சாதான் அடுத்த ஃபியூச்சர்ல நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்ற அந்த நோக்கமும் அவருக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க அவர்கள் அதை வந்து பெரிதாக கணக்குல வைக்கிறாங்க சார். பர்சனல் லைஃப் எப்படியோ போயிட்டு போகுது, அவர் இனிமே வரக்கூடிய ஃபியூச்சர்ல அவர் தான் அப்படின்னு நம்புறாங்க. அது என்ன தவறு இருக்கு? அப்படி இல்லை. ஒரு மனித வாழ்க்கையில வந்து ஒரு தலைவன் என்றால் தனிப்பட்ட வாழ்க்கையும் சிறப்பாக இருக்க வேண்டும், பொது வாழ்க்கையும் சிறப்பாக இருக்க வேண்டும். பார்ட் ஓல் சின்ன விஷயத்தை நீ எப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில இங்க நிறைய பேருக்கு நிறைய பிள்ளைங்க நானும் சொல்றேன். ஆனா உன்னை நம்புறாங்கல்ல, நீங்க வந்து அடுத்த முதல்வர்ன்றீங்க, சாதாரண விஷயம் இல்லைங்க. இவ்வளவு நாள திரும்ப சினிமா படத்தை நடிச்சுக்கிட்டு இருந்தாரு, உன் படத்தையும் வர வைக்க முடியல. நீ எடுத்த படத்தை 500 கோடி போட்டிருக்க, படம் வெளியே வரல. தொடர்ந்து வந்து நீ நிகழ்ச்சி நடந்தாலும் ஆள் செத்து போயிடுறாங்க. அப்போ அங்கே அது ஆர்கனைசேஷன் எங்கேயும் ஃபெயிலியராக இருக்குல்ல. அப்போ அதை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம். நான் ஒன்றும் மொத்தத்திலே விஜய் வரமாட்டார்னு நான் சொல்லலை. இப்போ இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிற விஜயால் ஆட்சி அதிகாரத்தை எப்படி கைப்பற்ற முடியும்? அடுத்த முதல்வர்னு சொல்கிறது வந்து சினிமா படத்தில் செய்யலாம். ஒரு சினிமா படத்தில் ஜனநாயகம் படத்தில் முதல்வர்னு ஒரு ஷெட்டை போட்டு அங்கே போய் ஷெட்டில் உட்காரலாம் முதல்வர்னு. நிகழ்காலத்தில் அரசியல் என்பது சாதாரண விஷயம் இல்லை. உங்கள் இதிலேயே நான் சொல்லியிருக்கிறேன், உங்கள் சேனல்லே சொல்லியிருக்கிறேன், மாவோ சொன்ன கருத்தை நான் சொல்லியிருக்கேன் விஜய்க்காகவே. அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத யுத்தம், யுத்தம் என்பது ரத்தம் சிந்தாத அரசியல். சொன்னா சொல்லலையா? அப்போ அப்படிப்பட்ட அரசியலில் போய்கிட்டு ஒரு ரத்தத்தையே சிந்தாத அளவுக்கு நீ யுத்தம் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இது மாதிரி சிக்கல்களை வைக்கக்கூடாது. இதை நம்பி காங்கிரஸ் நாசமாக போகக்கூடாது. நான் அதை தான் சொல்கிறேன். காங்கிரஸுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன், அவருக்கு அட்வைஸ் பண்ணுறது நமக்கு ரைட்ஸ் இல்லை. காங்கிரஸ் நமது கூட்டாளிகள், எங்களுக்கு கூட்டணியில் இருக்கிறாங்க, ரைட்டா? நாளைக்கு எலெக்ஷன் என்றால் இப்போ நானே இருந்தாலும் கூட அவங்க ஓட்டு எனக்கு வரணும், அவங்களே இருந்தாலும் எங்கள் ஓட்டு அங்கே போகணும். இப்போ எங்கேயுமே ஒர்க் பண்ண அவங்களுக்கு ஆள் இல்லைன்னு சொல்றீங்க சார். 25 தொகுதிகள்ல நின்றுருக்காங்க, அதுல 18 தொகுதி வின் பண்ணியிருக்காங்க. அதிகமாக வின் பண்ண ஒரு கட்சியாக கூட்டணி கட்சிகள்ல திமுகவில் அவங்க தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பலம் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அவங்க கேட்கறது நாங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம், எங்களுக்கு சீட் அதிகமா கொடுங்க. இல்லம்மா, நீ சொல்றது கருத்து 100க்கு 100 உண்மை கருத்து தான். கரெக்டா 25ல் 18 வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரைக் ரேட் என்னன்றதை இப்போ நெட்டில் இதில் கால்குலேட்டர் போட்டு பாருங்க. நாங்கள் வந்து 6க்கு 4 வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த ஸ்ட்ரைக் ரேட் என்னன்னு பாருங்க. அதில் வந்து 100க்கு 100 2 பொதுத்தொகுதி என்று 2 பொதுத்தொகுதி வெற்றி பெற்றிருக்கிறோம். சரிங்களா? அப்போ ஸ்ட்ரைக் ரேட் தனிப்பட்ட முறையில் பார்த்தாலே எங்களுக்கு அதிகம் தான். பட் நாங்கள் பிரச்சனையை வளர்க்கலே இல்லை, எங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுங்க அப்படின்னு நாங்கள் வந்து சிக்கலை வளர்க்கலே இல்லை. ஏன் வளர்க்கலைன்னா இது உடஞ்சி போகக்கூடாது. நான் சொல்கிற பாயிண்ட் நீ கேட்டுக்கிறீங்க, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும். இதுக்காக நான் பூரா காங்கிரஸை தப்பாக சொல்ல, திமுக கொஞ்சம் இறங்கி வரணும். சார் காங்கிரஸ் போயிருச்சு, ஒருவேளை காங்கிரஸ் வந்து இந்த கூட்டணியை நிலைக்காம அவங்க வந்து தாவேகாவை நம்புறாங்க போறாங்க அப்படின்னா, காங்கிரஸ் போனா பின்னாடியே விசிக போயிடும், விசிக போனா கம்யூனிஸ்ட் போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி எதுவும் ஐடியா இருக்கா? அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது.
ஏன் இப்போ நீ கேட்குற இந்த கிரிட்டிக்கலான இதுக்கு வந்து நான் பயிர் சொல்ல முடியாது. அது வந்து தலைவர் தான் சொல்லணும். இப்போ தலைவர் என்ன முடிவு செய்கிறாரோ அதை வந்து இல்ல பேசுறது சார், உங்க கட்சி சங்கத்தமிழ் வந்து என்ன ஆனாலும் நாங்க திமுக கூட தான் இருப்போம் அந்த என்ன மாதிரி. ஆனாலும் எந்த காலத்துக்கு தலைவர் சொல்லலங்க. நீ Okay. ஒண்ணு அந்த இல்ல அப்படி மாதிரி இல்ல, அந்த மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்கா? இல்ல, இல்ல அப்படின்னா இவங்க அதாவது எப்படின்னா காங்கிரஸை மையமா வச்சு அவங்க போயிட்டாங்கன்னா நீங்களும் போயிருவீங்க இல்ல அந்த அப்படி இல்லை. மாதிரி? இப்போ இருக்கிற பொசிஷன்ல இந்த சூழ்நிலை வரைக்கும் நாங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் வலுவா இருக்கிறோம். இன்னொன்னு சொல்ல போனா காங்கிரஸை விட எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்குது. இந்த கூட்டணியை பாதுகாத்தது விடுதலை சிறுத்தைகள் தான். மதச்சார்பின்மை முற்போக்கு கூட்டணி உருவானதற்கும் எங்கள் தலைவர் வந்த பிறகுதான் சட்டமன்றத்தில் வெற்றி, பாராளுமன்றத்தில் வெற்றி, உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி, வெற்றி வீரன் என்று பல பத்திரிகையாளர் சொல்றாங்க. யார் மணி பத்திரிகையாளர்கிட்ட போய் கேளுங்க, அவர் எங்களுக்கு சப்போர்ட்டாக சொல்றாரு. அவர் காங்கிரஸ் சப்போர்ட்டாக பேசுறாரு. இல்லை வேற இன்னும் பத்திரிகையாளர் பேர் பூரா சொல்லுங்க. தமிழா பாண்டியன் அவர் என்ன சொல்ற, விடுதலை சிறுத்தைகள் வெளியேறினால் திமுக மண்ணை கவுன்றாரு. அவர் என்ன விடுதலை சிறுத்தை கட்சிக்காரரா? இல்லை திமுக எதிரி அல்ல. இல்லை அவர் ஒரு பத்திரிகையாளர், நடுநிலை பத்திரிகையாளர். அவர் மட்டுமல்ல, பல பேர் துரை ரவீந்திரன் துரைசாமி அதுவும் அதே கருத்தை சொல்றாரு. இன்னும் பல பேர் வந்து காங்கிரஸ் போயிட்டாங்க அப்படின்னா காங்கிரஸ்க்கு அடுத்த பெரிய கட்சியாக விசிகாவை வந்து விசிகா பலம் பெறும்னா சொல்றாங்க சார். அந்த மாதிரி எல்லாம் இல்ல அப்படி, அதாவது நம்ம வந்து ஒருத்தர் அழித்து தான் நம்ம முன்னேற வேண்டும். எங்களுக்கு எதிரி யாரு? பிஜேபி பாமக, அவ்வளவுதான். பிஜேபி பாமக வளரக்கூடாதுன்ற வேலை செய்வோம். காங்கிரஸ் வளர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். காங்கிரஸ் ஒழியக்கூடாது, அழியக்கூடாது, அது வளரணும். சரிங்களா? அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட உட்காந்து பேசுங்க. இப்போ நம்ம பேசிக்கொண்டிருந்த தருணத்தில் சிதம்பரம் வந்து தமிழக முதல்வரை சந்தித்திருக்கிறார். அதே மாநில தலைவரும் சந்திருக்கிறார், செல்வ பெருந்தகை. ஒருவேளை சுமூகமான முடிவில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். வாய்ப்பு இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம ஒன்றும் செய்ய வாய்ப்பெல்லாம் போறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. அது நம்ம சொல்ல முடியாதுல்ல. நீங்க கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா சார்? அரசியல் நம்ம அப்படி சொல்ல எனக்கு என்னமோ பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகணும். ஆனால் நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது, இந்தியாவுக்கு நல்லது. சரிங்களா? அதை விட்டு இவங்க போய் அங்கிட்டு போறதுல வந்து ஏன்னா அவர் இன்னும் ப்ரூவ் பண்ணலங்க. சரி, இந்த இப்போ சமீபத்தில் முதலமைச்சருடைய பிறந்தநாள் கூட வந்து கொண்டாடப்பட்டது. கடந்த பிறந்த நாள்களுக்கெல்லாம் வந்து ராகுல் காந்தி அவர்கள் டிவைடர் எல்லாம் தாண்டி போய் கேக் வாங்கிட்டு வர அந்த வீடியோ எல்லாம் பயங்கரமா வந்து பேசப்பட்டுச்சு. ஆனா இந்த முறை அந்த தோழமையை வந்து பார்க்க முடியல. அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ல கூட அந்த அளவுக்கு வந்து ஒரு இணக்கம் தெரியல அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ இந்த கூட்டணி பிளவு போயிரும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஷனே இதை பண்றாங்க. இதை அப்போ நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இந்த அதெல்லாம் கணக்குல வச்சு நாங்க பார்க்கலாமா இல்ல என்ன? அப்படிலாம் இருக்கா? ராகுல் காந்தி வந்து இன்னமும் வந்து தளபதி ஸ்டாலின் மேல ரொம்ப நெருக்கமாக தான் இருக்கிறாருன்னு நம்ம கேள்விப்பட்டோம். ஏன்னா முதல்ல வந்து நம்ம இந்தியாவின் பிரதமர், அடுத்த பிரதமர் அப்படின்னு அறிவிச்சதே தளபதி ஸ்டாலின் தான். எங்க தலைவர் முதல்ல அறிவிச்சாரு. பட் ஒரு வலிமையான கட்சின்னு பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆனால் அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்குங்க, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. பட் தேர்தல் வந்து இவங்க ரொம்ப நல்லவங்க ஓட்ட குத்துவோம் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. அவங்க வலிமை இவங்க பார்க்குறாங்க, இவங்க வலிமை அவங்க பார்க்குறாங்க. இப்போ ஒரு பேச்சு நம்மக்குள்ள பேசுவோம். இப்போ அதெல்லாம் விஜயோடைய கட்சி இருக்கிறனால தானே அவங்க இவ்வளோ பேசுகிறாங்க. இப்போ விஜய் கட்சின்னு ஒன்று இல்லை, பேசியிருக்க மாட்டாங்க. கரெக்டு தானே? இதுதானே ஒரு யதார்த்தமான ஒரு அரசியல். சரிங்களா? அப்போ உங்கள் வலிமையை நம்பி தான் நீங்கள் எங்கேயுமே பேசணும். பேச்சுவார்த்தையும் சரி, இல்லை நீங்கள் கேட்பது உங்கள் வலிமையை பார்த்து தான் செய்யணுமே தவிர இன்னொருத்தரை நம்பி நம்ம செய்யணும்னா தப்பு இல்லை. வள்ளுவரே சொல்லியிருக்காரு, வினைவினை தன்வினை மாற்றான் வினை துணைவினை தூக்கி செயல்னு சொல்லியிருக்காரு. எந்த ஒரு செயல்பாடு, அந்த செயல்பாடு வந்து யாரால் செய்யப்படுகிறது, அதில் யாரெல்லாம் துணையாக இருக்கிறார்கள், எந்த இடத்துல செய்ய போகிறோம்லாம் இருக்குல்ல. சரிங்களா? இப்போ நீங்கள் காங்கிரஸ் வந்து அவ்வளோ பெரிய கட்சி, நீங்கள் வந்து விஜயை நம்பி நீங்கள் இறங்குறீங்கன்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், தப்பாக எடுக்காதீங்க, நம்ம அதை சொல்கிறதுல கூட சிக்கல் கூட வரலாம். எங்களை தானே அழைப்பி விட்டாங்க. இப்போ நாங்கள் போயிருந்தோம்னா எங்கள் தலைவர் வந்து துணை முதல்வர் தானே, நிச்சயம் அதில் வந்து அவருக்கு எந்த பிரச்சனை இருந்திருக்காதுல. இன்னும் சொல்லப்போனால் நாங்களும் அதிகமான இளைஞர்கள் உள்ள ஒரு அமைப்பு. சரிங்களா? எங்களுக்கு அவங்களுக்கு ஈஸியாக செட்டும் ஆகியிருக்கலாம். ஆனால் எங்கள் தலைவர் ஏன் அந்த முடிவு எடுத்தார்? சரி அங்கே போக வேண்டாம். அவங்க பல அழைப்பு விட்டாங்க, உங்களுக்கு தெரியாது. ரெட் கார்பெட் போட்டே அழைத்தாங்க. இப்போ கூட அழைத்து கொண்டும் இருக்கிறார்கள், அது வேற பிரச்சனை. ஏன் எங்கள் தலைவர் போகலை? என்ன அது காரணம்? அப்போ எங்களுக்கு தெரியுது, நீ நல்ல தம்பி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தம்பிக்கான அரசியல் கட்டமைப்பு இருக்குது அப்படின்றது முக்கியம் இல்லை. தேர்தல் நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்களாங்க? எங்கள் தலைவர் 40 வருஷமாக தேர்தல் களத்தில் இருக்கிறார். நான் தொடர்ந்து 20-25 வருஷமாக களத்தில் இருக்கிறேன். இப்போ முழு நேர வேலையை எனக்கு அரசியல் தான், 24/7. சரிங்களா? போன தேர்தலில் நான் மேலிடை பொறுப்பாளராக போனேன் ஒரு தொகுதியில். தேர்தல்ன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. நினச்சது பூரா அங்கே போய் ஓட்டாக போட மாட்டாங்க. அந்த பூத்து கமிட்டி போடணும், அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். அந்த பூத்து கமிட்டி கடைசி வரைக்கும் ஒழுங்காக இருக்கணும். அவன் பாட்டு பாதியில் இப்போ எனக்கு டவுட்டாக இருக்குது. நீங்கள் மதியத்துக்கு மேலே இவங்க பாட்டு ஏதாவது ஆள் காசு கொடுத்தா பிறட்டு போயிடுவாங்க. அவருக்கு விஜய் பார்ட்டிகள்லாம் அவன் ரைட்டு தண்ணியை போட்டு அவன் மட்டும் அங்கிட்டு போயிட்டானா என்னாங்க?
அந்த ஓட்டை போய் சேகரிக்க கொண்டு போய் சேர்க்கணும்ல, அதெல்லாம் பெரிய சயின்ஸு. அதனால நாங்கள் கூட பெருசாக வளரலை, காங்கிரஸ் கூட அந்த இதில் வளரலை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வளரல அப்படின்னு நீங்க காங்கிரஸ் சொல்றீங்க. இப்போ ஃபியூச்சரிஸ்டிக்கா பாத்தீங்கன்னா இப்போ தாவேகாவும் இப்போ வளராத கட்சி தான், வளர்ந்து வரக்கூடிய கட்சி தான். ஸோ காங்கிரஸும் வளரல அப்படின்றப்போ சேர்ந்து வளரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வளரட்டும், நம்ம ஒன்றும் தடுக்கலை, நல்லா வளரணும். அதைத்தான் நான் வளர பேசிக்கிறேன், நீங்க தடுத்துட்டீங்க ரைட்டா. அப்போ இந்த பூத்து கமிட்டி போடுறது, தேர்தலை ஓட்டுக்களை கரெக்டாக வாங்கி கொண்டு வந்து சேர்க்குறது, இதில் வந்து இன்னைக்கு வலிமையான அமைப்புனா ரெண்டே தான். ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. சார் ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சார். இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க விஜய் கட்சிக்கு வந்து பூத் கமிட்டியில இருந்து அவ்வளோ வேலை இருக்குது, தேர்தல்னு ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாதுன்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் அவருடைய பர்சனலான விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தீங்க இல்லையா? அப்போ அந்த ஒரு விஷயத்திலேயே அவர் மேலே தப்பே இருந்தாலும் கூட எங்க அண்ணன் தான் தப்பு செஞ்ச மாட்டாரு, அவருக்கு வந்து நாங்க இருக்கோம், அவருக்கு நாங்க தான் குடும்பம் அப்படின்னு சொல்லி பேசுறவங்க ஏராளமான பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பூத் கமிட்டியில வந்து பாதியிலே விட்டுட்டு போற மாதிரியான ஒரு தொண்டர்களா இருப்பாங்க. நீங்க ரொம்ப வந்து குறைத்து மதிப்பிடுவீங்கன்னு சொல்றீங்க. அப்பெல்லாம் குறைத்து மதிப்பு இல்லை. அதாவது இப்போ ஒருத்தரை பார்த்ததுமே இவர் வந்து நல்ல நடிகர், நடிகருக்கு பின்னாடி போவோம் அப்படின்னு படத்தை பார்க்கறது வேற. இப்போ அதே பொசிஷனில் நாளைக்கு நல்லா கேட்டுக்குங்க, அஜித் இருக்கார்ல, இப்போ அஜித் துபாயில் மாட்டிக்கிட்டார். அவருக்கு இப்போ எவ்வளோ இப்போ இது போகிறோம், துபாயில் பல பேர் மாட்டிக்கிட்டேன், என் நண்பர்கள்லாம் பல பேர் அங்கே மாட்டி கிடக்கிறாங்க கரெக்டாக. ஆனால் இப்போ ஏன் அஜித்தை மட்டும் பேசுகிறோம்? அதுதான் சினிமான்றது ஒரு வகையான போதை. கஞ்சாவை குடித்தாதான் போதை, தண்ணி அடித்தாதான் போதை. ஆனால் சினிமா நடிகர் நினைச்சாலே போதை. அந்த போதையில் வேலை செய்ய மாட்டாங்கன்னு எப்படி சொல்றீங்க? அதான் சொல்ல வரேன். அப்போ அந்த போதையில் வந்து நீ நடிகர்களை சூப்பர் அப்படி இது பண்ணுவாங்க. ஆனால் அது ஓட்டா மாறுமான்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நடிகர் சிரஞ்சீவி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவரை விட ஒரு சூப்பர் ஸ்டார், அவருக்கு வராத கூட்டமே இல்லை. ஏன் அவர் தோற்று போனார்? கடைசி ஏன் அவர் கட்சியை கலைச்சாரு? சரி அதை விடுங்க, நான் சொல்கிறது இப்போ மீண்டும் சர்ச்சையாகலாம். ஏன் நம்ம இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரணும்னு சொன்னார்ல, வந்தார் அரசியலுக்கு. சரி அதே விடுங்கங்க, கமலஹாசன் இருக்கார் இல்லைங்க, உலக நாயகன், அவர் அரசியலுக்கு நான் வந்து மாற்றி அமைப்பேன் சொன்னாரா சொல்லலையா? டிவியே போட்டு உடைச்சாரா உடைக்கலையா தனது டார்ச் லைட்டை வச்சு? ஏன் அவருக்கு இவ்வளவு மாற்றம்? தேர்தல் அரசியல் என்பது அது ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு அப்ரோச்சுங்க. அதை வந்து எல்லாருமே செய்ய முடியாது. இப்போ நானே அதுக்கு ஒரு உதாரணம் தானே, எனக்கே தெரியும்ல, நம்ம தான் போய் பார்க்குறோம்ல. நாங்களாம் ஒரு இதில் வந்து நம்ம எந்த இதுன்னு சொல்ல வேணாம், நிறைய பேர் ஒரு மேலே பொறுப்பால் நான் இருந்தேன். மதியத்துக்கு மேலே நாங்கள் பூத்தில் போகிறோம், பூத்தில் நாங்கள் போட்ட பூத்து கமிட்டி எங்காலே இல்லைங்க. எங்கடா போனேன்னா பக்கத்தில் டீ சாப்பிட போயிட்டேன் அப்படின்றேன். அப்போ பாருங்கள், அப்படி இருக்கக்கூடாது, அப்படியே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் நீங்கள் போய் அந்த பூத்து கமிட்டியில் அப்படியே வந்து தூங்கக்கூட கூடாது. ஏன்னா அவங்க தொடர்ந்து நைட்டில் வேலை பார்த்துருப்பாங்க. கொஞ்சம் அசந்தம்னு வச்சுக்கங்களேன், கல்லை விட்டு போட்டுருவாங்க. கொஞ்சம் அசந்தம்னா போச்சு வேறு மாதிரி பல வேலையை செய்ய முடியும். அது வந்து நம்மளால் சொல்லக்கூடாது. வெளியில் சொன்னோம்னா உனக்கு எப்படி திரும்பி நீங்கள் என்ன கேட்பீங்க, கரெக்டாக இல்லையா? அவ்வளவு சூழ்ச்சிகள் மிகுந்தது தான் தேர்தல். தேர்தல்ன்றது நான் அதையும் திருப்பி சொல்கிறேன். தேர்தல் என்பது நீங்கள் வெளியே பார்க்குற விஷயம் மட்டுமல்ல, பல விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. அதில் வந்து வலிமையானவர்கள் அந்த இரு அமைப்பு தான். நீங்கள் வாங்க, இன்னமும் நீ என்ன பண்ணு, நான் கட்சியை கட்டமைப்பை உருவாக்கி முடித்த பிறகு நான் இந்த தேர்தல் நான் அடுத்த தேர்தல் நான் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு இது இருந்தால் பிரச்சனை. நான் அடுத்த இந்த தேர்தலே வந்துடுவேன் அப்படின்னா சரி, ஒருவேளை நீ வரல என்ன பண்ணி கட்சியை கலைச்சிருவியா? அடுத்த ஒரு கேள்வி, நீ ஒரு நடிகர், இன்னும் எங்கே தான் இருக்கிற? அவன் 80 வயசுல படத்தை நடித்தான், சிவாஜி கணேசன்லாம் 70க்கு மேலே வயசு நடித்தார். அப்போ நீ அடுத்த படத்துக்கு போக மாட்டேன்னு என்ன உத்தரவாதம் இருக்குது? இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆகையால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் நல்லா வரட்டும், ஆனால் நீங்கள் போய் ஏமாறக்கூடாது, ஏமாந்து போயிடாதீங்க. நான் இன்னைக்கு ஓப்பனாக சொல்கிறேங்க, திமுக மட்டும் இப்போ கழட்டி விட்டுருச்சுன்னா காங்கிரஸுடைய கதி அதோ கதின்றீங்க. நான் உண்மையை சொல்கிறேங்க. அது நான் இங்கே பாருங்க, நான் வந்து கோபத்தில் பேசலை, நான் அவங்க நன்மதிப்பில் தான் பேசுகிறேன். இப்போ எங்களுக்கு திமுகவுக்கு இல்லாத பிரச்சனை இருக்கா உலகத்தில் எவனுக்காவது? ஏங்க எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சிக்கல் இருக்குங்க. இப்போல்லாம் மன உளைச்சல நான் பேசிக்கிறேன், உங்கள்ட்ட நான் வந்து வெளியில் சிரித்து பேசிக்கிறேன். ஏங்க அங்கே இருக்கிற வந்து நாகநேரில் ஒரு பையன் நல்லா படித்தான்ற வாயிலே வெட்டினாங்களா? நீ போடுறீங்களா போடலாம் தெரியல, உங்கள் சேனல் யாருக்கு சப்போர்ட் தெரியல, வாயிலே வெட்டினாங்க. ஒரு படித்த மாணவனை, அவன் மேலே எந்த குற்றமும் இல்லை, நல்லா படித்தான். அவன் வந்து முதல்வரெல்லாம் பார்த்தான்ல, அன்பில் மகேஷ் பொய்யாமலையை பார்த்தான்ல, அந்த ஊர் நடந்து நான் அப்படியே சொல்கிறேன். அந்த ஊரில் வந்து அந்த மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு போலீஸ் இது போடுங்க, இது மாதிரி தொடர்ந்து ரவுடியோடைய சிக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. போலீஸ் பூத்துங்க, இது வரைக்கும் போடலைங்க. அப்போ யாருங்க குற்றவாளி? அது என்ன பண்ணுங்க, போன வாரம் அந்த ஊருக்கு பக்கத்து ஊரில் வந்து வெடிகுண்டு வீசியிருக்கிறாங்க. எங்கள் தலைவருடைய படமும் புரட்சி அம்பேத்கர் படமும் வெடிகுண்டு வீசியிருக்கிறாங்க. அதை போய் என் கட்சிக்காரன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நாகநேரில் இந்த பையனுடைய கேஸ் வருது. அந்த கேஸுக்கு வந்து பேசுறதுக்கே இவங்க பயமுறுத்துகிற மாதிரி அங்கே போய் ஒரு ரவுடி, அவன் பேரை நான் சொல்கிறேன், நவீன் என்ற ஒரு ரவுடி அந்த பையன் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். அவன் பேரை சொல்லி போய் நேற்று நைட்டு அது ஒன்று நடந்தவே எனக்கு ஃபோன் வந்துச்சு, நான் எல்லாம் போட்டு அவங்களை தரேன் பாருங்கள், போட்டு தள்ளிவிட்டாங்க. போட்டு தள்ளி யார்? ஒரு தலித்தை வெட்டியிருக்கிறாங்க. தலித்தை வந்து வெட்டும்போது ஏன்னா வெட்டினு கேட்டது தான் 4 போட்டு தள்ளியிருக்கிறாங்க. 4 மட்டும் போட்டு தள்ளாமல் அந்த பக்கத்து ஒருத்தி சைக்கிளில் போய்க்கு இருந்துருக்கிறேன், பாவம் நார்த் இந்தியாக்காரன்.
அவனை போட்டு தள்ளியிருக்கிறாங்க. அந்த தலித் வந்து வெறும் சாதாரணம் இல்லை, என் கட்சியோடைய பொறுப்பாளருங்க, பேர் ஜானுங்க. அந்த தம்பி நடக்க முடியாது, ஊனமுற்றவர். அப்போ இவன் வந்து ஒரு வீரனை போய் வெட்ட முடியல. நான் ஓப்பனாக சொல்லி தைரியமாக இருந்தால் ஒரு வீரன்ட்டவா, அவன் பாவம் அப்புறம் போய் ஒருத்தனை போய் நீ வெட்டி இருக்கிறீங்க, வெட்டி போட்டு நீ வீரன்றீங்க. இப்போ அவன் நவீன் சொல்கிறேன், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் தைரியமாக போடு. நவீன் சொல்கிறேன், இல்லை இந்த கொலைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் வந்து உள்ளேயே வரல, நான் கன்னியாகுமரியில் இருக்கிறேன் அப்படின்னு அவன் பேட்டி கொடுத்துருக்குறேன். அப்போ இந்த போலீஸ் என்ன பண்ணுது? இப்போ இதெல்லாம் மன உளைச்சலுக்கு வருமா வராதா? இது நீங்கள் காங்கிரஸ் கேட்க மாட்டேன், நான் ஓப்பனாக சொல்கிறேன்னு விஜய் கேட்க மாட்டாப்புல. ஆனால் விஜய் இந்த பாராட்டு ஒரு பதிவு போட்டுருக்கிறாப்புல. அடுத்து ஏடிஎம்க்கு கப்பிச்சுப்புன்னு கிடப்பாங்க. பிஜேபி இதெல்லாம் நடந்த சூப்பர்னு நான் சொல்கிறேன். இது காரணமே இந்த பிஜேபியுடைய மாநில செயலராக இப்போ இருக்கார் பார்த்தீங்களா, ஒரு நயினா நாயேந்திரன், அவர் தான் நம்ம குற்றம் சுமத்துறேன் நேரடியாகவே. ஏன் சார் அவரை ஏன் குற்றம்? ஏன்னா அவர் சார்ந்த சில பேர் தான் செஞ்சுருக்கிறாங்க. அந்த வந்தவங்க வந்து ஏன் தலித்தம்னு கரெக்டாக வெட்டினேன், ஏன் நாடார வெட்டினா, அவங்க வந்த பகுதி எல்லாமே அவங்களுக்கு சார்ந்த சில சமூகம் சார்ந்த பகுதி, ஏன் அவங்க ஒருத்தன் கூட வெட்டலை, அவன் போதையில் தான் கூட வச்சுக்கிடுவோம். அப்போ இவர் சாதி ரீதியான ஒரு கொலை. அங்கே பார்த்தா அமெரிக்காக்காரன் என்ன பண்ணுறான்னா, எதிர்த்தன்ற ஒரே காரணத்தினால ஒரு நாட்டுக்குள்ளேயே லொக்கேட் பண்ணி காலி பண்ணுறாங்க. காலி பண்ணலையா, இவன் ஒரே ஊருக்குள்ளே போய் அங்கே போய் சாதி வரியை கரெக்டாக பார்த்து வெட்டுறாங்க. இப்போ எவ்வளோ பெரிய கொடுமை. நான் இன்னமும் சொல்கிறேன், என்ன பேசினா அப்புறம் கூட்ட நேரத்தில் நான் வேறு தேர்தல் நிற்க போகிறேன், சிக்கலாக போயிருமுங்க. சமூக நீதினு சொல்கிறாங்க, திராவிட மாடன்றாங்க. நேரம் பிடிச்சி அவனை வந்து என்கவுண்டர் போட வேணாம், அவன் ஒரு ரவுடியாக தானே இருக்கிறேன். அப்போ என்ன பையன்? அப்போ தேர்தலுக்காக இப்படி பண்ணுறாங்களா? அப்போ நாங்கள் தான் கேட்கணும். நாங்களே அமைதியாக இருந்துக்கிட்டு இந்த போராட்டத்தை தான் நாங்கள் அறிவிச்சுக்கிறோம். இன்றைக்கு ஈவினிங் வந்து நாங்கள் பெரிய போராட்டம் நடத்துகிறோமுங்க. ஓகே, எங்கே தூத்துக்குள்ளேயும் போராட்டம் நடத்துகிறோம். இந்த பிரச்சனை, இந்த கொலை வெறியர்களை எதிர்த்து, சாதி வெறிகளை எதிர்த்து, மதவெறிகளை எதிர்த்து சென்னையில் நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். சென்னையில் வேறு திமுகலாம் வரல, காங்கிரஸ்லாம் வரல, ஒன்லி 2 கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள். அப்போ நடத்திக்கிட்டு தானே இருக்கிறோம். நாங்கள் தானே எதிராக போராட்டமே நடத்துறீங்க அப்படின்னு நாங்கள் நடத்துவோங்க. எங்கள் மக்களுக்கு பாதிப்பு நாங்கள் கேட்போம். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் வெறும் தேர்தலை வந்து சும்மா அந்த தேர்தலை மட்டும் வெற்றி பெற்று ஆகணும் அப்படிலாம் எங்கள் எண்ணம் இல்லை. எங்களுக்கு மக்கள் நல்லா நிம்மதியாக வாழணும். அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, எந்த சாதியாக இருந்தாலும் சரி, பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்தால் எங்களுக்கு சிறப்பு தானே. ஆனால் தொடர்ந்து இவ்வளோ கொடுமை நடக்குது, கேட்குறது கூட யாரும் வந்து துப்பு இல்லை. அது நம்ம என்ன சொல்கிறது? இப்போ காங்கிரஸ் ஏதாவது அறிய கொடுத்துருக்கா? காங்கிரஸ் பேசணும்ல, சீட்டுக்கு மட்டும் பேசணும் திருறாங்க. எவ்வளோ கொடுமை நல்லா பாருங்கள், எவ்வளோ நாயம் இருக்குது. ஒரு ஊருக்குள்ளேயே போயிருக்காங்க தனியாக போட்டுட்டு, போய் ஊருக்குள்ளே போய் சேரிக்குள்ளே போய் வெட்டியிருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமை, என்னால் கற்பனை பண்ணியே பார்க்க முடியல. ஆனால் யாரை வெட்டியிருக்கிறாங்க பாவம், ஒரு கேண்டிகேப்டை. சரி, இன்னைக்கு காங்கிரஸ் மற்றும் அந்த கூட்டணி விவகாரம் இன்னைக்கு முடிவு தெரிஞ்சிடும் அப்படின்றத எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. இன்னைக்கு தான் டெட்லைன் வந்து திமுக கொடுத்துருக்கதா சொல்றாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய தகவல்களை எங்ககிட்ட கொடுத்தீங்க, உங்களுடைய ஒப்பீனியன்ஸையும் ஷேர் பண்ணீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம்.